இன்றைய செய்தியினுடைய தலைப்பு விடியற்காலமும் அஸ்தமனமும். விடியலும் அஸ்தமனம் என்பதுதான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. விடியல் என்பது காலை பொழுது, அஸ்தமனம் என்பது இரவு வருவதற்கு முந்தின நேரம். சூரியன் உதித்து வருகிற விடிய காலம், சூரியன் மறைந்து கொண்டிருக்கிற அஸ்தமனம். இந்த ரெண்டும் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டும் சந்தித்தால் என்ன நடக்கும் என்றால் இரவு பகலாகும். நடக்க முடியாத காரியம் இரவு பகலாவது. அப்படி இரவு பகலாகிவிடும். அப்படி ஒரு சம்பவத்தை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை சரித்திரம் முடிந்து அடக்கம் பண்ண வேண்டிய நேரத்தில் ஜீவனாகிய கிறிஸ்து வந்ததினாலே பிணமாகிய வாலிபன் ஜீவன் பெற்று எழுந்தான். இரவு பகலாயிற்று, அஸ்தமனம் விடிய காலமாய் மாறிற்று. இந்த அற்புதத்தை தான் உங்களுக்கு இந்த காலை வேளையிலே சொல்லும்படியாய் ஆவியானவர் என்னை பாரப்படுத்துகிறார். சங்கீதம் 30:5 இவ்விதமாக நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 30:5, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், காலையிலோ களிப்பு உண்டாகும் என்று. சாயங்காலத்தில் கண்ணீரோடு இருக்கிற ஜனங்கள் காலையிலே களிப்போடு சமாதானமாய் இருக்கும்படி, சங்கடமான சாயங்கால வேளை இருந்தாலும் சந்தோஷமான காலை பொழுதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். அநேக சங்கடமான சந்தர்ப்பங்களை கடந்து போகிறீர்கள். கண்ணீரான சாயங்கால வேளை இருக்கிறது. சாயங்கால வேளை என்றால் நான் நம்பிக்கையற்ற வேளையை சாயங்காலம் என்று சொல்லுகிறேன். எழுத்தின்படியான சாயங்கால வேளையை சொல்லவில்லை. உங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் சாய்ந்து போன வேளையை சாயங்காலம். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சாய்ந்து போய்விடுகின்றன. அத்தகைய சூழ்நிலைகளிலே இயேசு வருவாரானால் சாய்ந்த நம்பிக்கைகள் மீண்டும் நிற்கும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் நிச்சயமாகவே கொண்டு வருவாராகையினாலே நீங்கள் எதிர்பார்ப்போடு இருங்கள். அருமையானவர்களே, இந்த ஆராதனையில் கவலையோடு பாரத்தோடு நம்பிக்கை இல்லாதவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் தேவன் நடத்துகிற விதத்தை பாருங்கள். உங்கள் சொல்லுகிற வசனங்களை கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு இன்றைக்கு பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். மரித்து போன வாலிபனும் உயிர் தெழுதலாய் இருக்கிற இயேசுவும் ஒரு நகரத்தின் வாசலிலே சந்திக்கிற காட்சியை பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ சந்திப்புகளை பார்க்கிறோம். எல்லா சந்திப்புகளுக்கும் மேலான ஒன்று ஜீவனாகிய இயேசுவும் மரித்து போன இந்த வாலிபனும் சந்தித்த சந்திப்பு மிக உன்னதமான சந்திப்பு. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்தித்திருக்கிறோம். அதனாலே நம்முடைய வாழ்க்கை பாதித்திருக்கிறது. முதலாக சந்தித்தவர்கள் உங்கள் வாழ்க்கைக்கு துணையாகவே மாறியிருக்கலாம். அந்த முதல் சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாகவே மாற்றி அமைத்திருக்கலாம். ஆனால் எல்லா சந்திப்புகளிலும் முக்கியமானது இயேசுவை சந்திப்பதாகும். ஒரு மனிதரை இயேசு சந்திப்பது அவனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிவிடும். இந்த சந்திப்பு மரணத்தை ஜீவனாக மாற்றியது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்கள் ஆத்துமாவை வேத வசனங்கள் சந்திக்குமானால், உங்கள் ஆத்துமாவை இயேசுவின் சமூகம் சந்திக்குமானால், உங்கள் பயம், உங்கள் திகில், உங்கள் கவலை எல்லாவற்றையும் கர்த்தர் மகிழ்ச்சியாய், சமாதானமாய், சந்தோஷமாய் மாற்றுவார். நிச்சயமாகவே தேவன் கிரியை செய்வார். அருமையானவர்களே, விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே அப்படி செய்வார். ஆமென். இந்த நம்பிக்கையில் இப்போது நாம் இந்த பகுதியை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும்
திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த நகரத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றிலுமாக திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அவர் நகரத்துக்குள்ளே போகும்போது நகரத்தை விட்டு திரளான கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார். ஜீவனை சுற்றி ஒரு கூட்டம், மரித்த மனிதனை சூழ்ந்து ஒரு கூட்டம். ஒன்று நகரத்துக்குள்ளே போகிறது, மற்றொன்று நகரத்தை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார். இப்படி ரெண்டு கூட்டம். கப்பர்நகூமிலே இயேசு இருக்கிறார். கப்பர்நகூமிலிருந்து 25 கல் தொலைவு உள்ள பட்டணம் நாயின் பட்டணம். இந்த 25 தொலைவு அவர் நடந்து அங்கு வருகிறார். ஒரு நாள் பிரயாணம், ஒரு நாள் முழுவதும் நடந்து ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறார். இந்த இடத்தில்தான் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு எலிசா ஒரு மகனை எழுப்பி இருக்கிறார். இந்த இடத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அந்த இடத்தில் தான் நாயின் ஊர் இருக்கிறது. அந்த ஊருக்கு ஆண்டவர் வருகிறார். நாயின் ஊரில் இருந்து ஜனங்கள் சென்று, தாவீதின் குமாரனை இயேசுவே, எங்கள் ஊருக்கு வாருங்கள், ஜீவனுள்ள வார்த்தையை பிரசங்கம் பண்ணுங்கள் என்று யாரும் அழைக்கவில்லை. நாயின் ஊர் இயேசுவுக்கு எந்த அழைப்பையும் அனுப்பவில்லை. நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த இயேசு இந்த நாயின் ஊருக்கு போக வேண்டும் என்று அவர் உள்ளத்திலே ஏற்பட்ட பாரத்தினாலே அவர் அங்கு வந்தார். கப்பர்நகூமில் இருக்கிற இயேசுவுக்கு ஒரு பெரிய பாரம், நாயின் ஊருக்கு போக வேண்டும் என்று. அந்த பாரம் ஏற்பட்டதுமே அவர் ஆவியிலே நிறைந்து பார்க்கிறார். அவருடைய அனுபவம் எப்போதும் இப்படித்தான். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ, பிதாவானவர் செய்ய குமாரன் எதை காண்கிறாரோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாக செய்ய மாட்டார். வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். இதுதான் ஆண்டவர் செய்கிற வேலை. தானாக செய்கிறது இல்லை. சாப்பிடுவது, உறங்குவது, நடப்பது தானாக செய்வார். ஆனால் அற்புதங்கள், அடையாளங்களை செய்யும் போது தானாக செய்கிறது இல்லை. பிதா எதை செய்ய குமாரன் காண்கிறாரோ அதையே அவர் செய்வார். கப்பர்நகூமில் இருக்கும் பொழுது ஆண்டவர் பிதா செய்கிற ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு வாலிபனை பிதா எழுப்புகிறதை காண்கிறார். உடனே அவருடைய ஆவியிலே பாரம் உண்டாயிற்று. நாயின் ஒரு வாலிபனை பிதா எழுப்புகிறார். இதை நான் செய்ய வேண்டும் என்று என்னை பாரப்படுத்துகிறார் என்று உடனே புறப்பட்டு அங்கு வருகிறார். என் அருமையான சகோதரனை, சகோதரியை, ஆவியானவர் உங்களை பாரப்படுத்தும் போது நீங்கள் அப்படி செய்கிறீர்களா? இன்னாரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு, இன்னாரை சந்தித்து விடு, சுவிசேஷத்தை அவளுக்கு அறிவி என்று ஆவியானவர் பாரப்படுத்தும் போது கால தாமதப்படுத்திக் கொண்டே நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் தவறி போய் விடுகிறீர்களே. நமது ஆண்டவர் உடனே அவர் புறப்பட்டு போகிறார். யாரும் அழைக்கவில்லை. பிதா பாரப்படுத்தின உடனேயே, அந்த காட்சியை கண்ட உடனேயே இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போகிறார். அவரை தூண்டியது ஆவியானவர், அவருக்கு காட்சியை கொடுத்தது பிதா. குமாரன் அங்கு போகிறார். அங்கு போகும் பொழுது சப ஊர்வலமானது ஊரை தாண்டி கொண்டிருக்கிறார். அந்த ஊர்வலத்தில் பாடகர்கள், புறம்புகிறவர்கள், இன்னிசை வாசிப்பவர்கள் எல்லாருமே புறப்பட்டு போகிறார். ஆண்டவருடைய கண்கள் கப்பர்நகூமிலிருந்து நடந்து வரும் பொழுது அவருடைய கண்கள் அப்படியே உலாவுகின்றன. யாரை நோக்கி உலாவுகின்றன?
2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வசனமா என்று பாருங்கள். 2 நாளாகமும் 16:9. அதுதான் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கின்றன. கர்த்தர் சும்மா இல்லை. யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவருடைய கண்கள் உலாவுகின்றன. யாருக்கு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, கர்த்தரை குறித்த காரியத்தில் உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு, தேவனோடு உத்தமமாய் வாடுகிறவர்களுக்கு என்ன உதவி செய்யலாம் என்று அவருடைய கண்கள் உலாவி வருகின்றன. அந்த 2 கண்களும் இப்போது யார் மீது பதிந்தன? அந்த வாலிபன் மீது. ஏன் பதிந்தன? உத்தம இருதயம் உள்ள அந்த விதவையை நிமித்தமாக, அந்த ஏழை விதவையினுடைய கண்ணீர் நிமித்தமாக, அவனுடைய பாரத்தின் நிமித்தமாக கர்த்தருடைய கண்கள் அந்த குமாரன் மீது பதிந்தன. என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கவில்லை என்று உன் உத்தமத்தை விட்டு விடாதீர்கள். நீ இன்னும் உன் உத்தமத்தில் நீடிக்கிறாயா என்று சூழ்நிலைகள் கேட்கும். கொன்று போட்டாலும் உமது பேரின் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுங்கள். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே கர்த்தருடைய கண்கள் உங்கள் வீட்டில் உலாவுகின்றன. நிச்சயமாய் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். இப்போது இந்த ஏழை விதவையினுடைய கண்ணீரை கண்டு அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, D.L. மூடி என்ற பக்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்தில் வந்தால் காரியம் கெட்டு போகும் என்று. இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு வந்தால் காரியம் கெட்டு போகும். இதை நம்புகிறீர்களா? அவர் என்ன சொல்லுகிறார்? எந்த வீட்டில் அடக்க ஆராதனை நடக்கிறதோ அங்கு அடக்க ஆராதனை கெட்டு போகும், நடத்த முடியாது. ஏன்? மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பி விடுவார் என்று D.L. மூடி சொன்னார். எந்த வீட்டுக்கு கர்த்தர் வருவாரோ அங்கு கண்ணீர் நின்றுவிடும், துக்கம் சந்தோஷமாக மாறிவிடும் என்பது தேவ சமூகத்தில் உள்ளவர்களுடைய அனுபவம். துக்கமே வராது, சங்கடமே வராது, கண்ணீரே வராது என்று மலிவு பிரசங்கம் பண்ண நான் வரவில்லை. ஆனால் வாழ்க்கையே கண்ணீர், வாழ்க்கையே துக்கம், வாழ்க்கை பூராவும் முட்கள் தான் என்று சொல்லவும் நான் வரவில்லை. கர்த்தர் உங்கள் துக்கம் இன்னும் துக்கமாய் மாறும் என்று சொல்லவில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று தான் வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படி மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வந்தார். இந்த வாலிபர் காலையிலே மரித்து போயிருக்கலாம். யூதருடைய வழக்கம் மரித்த அன்றே அடக்கம் பண்ணி விடுவார்கள். மறுநாள் வரையிலும் பிணத்தை வைத்திருக்க மாட்டார்கள். ஒரே மகனாக இருந்தாலும் அன்றைக்கே அடக்கம் பண்ணிவிட வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நகரத்தை தாண்ட போகிறது சப ஊர்வலம். புலம்பி அழுகிறவர்கள் கூட்டம் நகரத்தை கடக்கப் போகிறது. இன்னிசை கச்சேரி வாசித்துக் கொண்டு வருகிறவர்கள் தங்களுடைய கூலியை எப்போது கொடுப்பார்கள், வீட்டுக்கு போகலாம் என்று அவர்களும் காத்திருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய மகனை அடக்கம் பண்ணி அதன் பிறகு நான் பார்க்கவே முடியாத ஒரு இருட்டு வாழ்க்கை என்று அந்த தாயின் உள்ளம் உடைகிற நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். The right time Jesus arrived. சரியான நேரத்திலே ஆண்டவர் அங்கு வந்தார். கொஞ்சம் பிந்தினால் அடக்கம் முடிந்துவிடும். அடக்கம் பண்ணினால் எழுப்ப முடியாது என்றல்ல, அடக்கம் முடிந்து அந்த தாயினுடைய உள்ளம் உடைந்து நொறுங்கி போவதற்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வந்து சேர்ந்தார். இந்த சூழ்நிலையை வைத்துக்கொண்டு மாத்திரம் நான் சொல்லுகிறேன், இந்த சூழ்நிலையின் பின்னணியில் மாத்திரம் சொல்லுகிறேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் நம்பிக்கைகள் முறிந்து போவதற்கு முன்பு ஆண்டவர் உங்களிடத்தில் வந்து சேருவார். உங்கள் எலும்புகளை கர்த்தர் முறிக்க விட மாட்டார். நீதிமானுடைய எலும்புகள்
முறிக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய நம்பிக்கைகள் முறிந்து போவதில்லை. இந்த எலும்பல்ல, நம்பிக்கையாகிய எலும்புகள் முறிந்து போவதில்லை. ஆகவே என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரியா, கர்த்தர் சரியான நேரத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிப்பார். அவர் கடைசி அத்தியாயத்தின் கடைசி வரியை எழுதப் போகிற அந்த இடத்தில் புது அத்தியாயத்தின் புது வரிகளை கர்த்தர் அங்கே எழுதினார். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரிகள், இன்று காலையில் நீ எழும்பு ஆராதனைக்கு வரும்போது எல்லாமே முடிந்து விட்டது. ஏதோ நடைபெறும் போது ஆராதனைக்கு போகிறேன், அப்படியே நான் வருவேன். என் வாழ்க்கையில் எந்த ஒரு அதிசயம் நடக்கப் போவதில்லை. எல்லாமே முறிந்து விழுந்து விட்டன. என் மன சஞ்சலத்தோடு வந்திருப்பாயானால் நான் உனக்கு சொல்லுவேன், கர்த்தருடைய கரத்திலே உன் வாழ்க்கையை கொடு. மரணத்தை சந்திக்கிற நம்பிக்கையாயிருக்கலாம். உன் நம்பிக்கை மடிய போகிறது. இனி நடக்காத நிலைமை இருக்கும். ஆனாலும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் கொடுப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மலரச் செய்வார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, ஆகவே இங்கு சரியான நேரத்துக்கு வந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு பிந்தினாலும் அவர் தன்னுடைய சரியான நேரத்தில் வருவார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், 2 கூட்டங்களும் சந்திக்கின்றன. ஒரு கூட்டம் புலம்புகிற கூட்டம், இன்னொன்று புகழ்கிற கூட்டம். எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? நான் ஏன் பிறந்தேன்? எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது? என் கர்த்தர் என்னை கவனிக்கிறதே இல்லை. என் ஜெபமோ வீணாய் போய் கொண்டிருக்கிறது. இப்படி புலம்புகிற கூட்டத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும் என்று தேவனை துதிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களா? 2 வகையான கூட்டங்கள். துயரப்படுகிற கூட்டம் ஒன்று, துதிக்கிற கூட்டம் மற்றொன்று. நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய் சகோதரனே? கர்த்தரை துதிக்கும் கூட்டமா அல்லது துயரப்பட்டு கொண்டே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களா? அழுகையின் கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? ஆரவார கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறீர்களா? இயேசுவோடு போகிற கூட்டம் ஆரவாரமாய் போகிறது. அந்த ஏழை விதவையை பின்பற்றி ஒரு கூட்டம் அழுகையாய் வந்து கொண்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கூட்டத்தை சந்திக்க இயேசு கிறிஸ்து தனது கூட்டத்தோடு அங்கு வருகிறார். என் பிரியமான சகோதரனே, நாயின் ஊருக்கு அவர் வந்தது சரித்திரத்தில் ஒன்றுதான். என் வாழ்க்கையில் எப்படி வருவார்? என் பிரியமான தெய்வ பிள்ளையே, சந்தேகப்படுகிறாயா? வாழ்க்கையில் என்றோ நடந்த ஒரு சம்பவத்துக்கும் என்னுடைய வாழ்க்கை சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு? மரித்து போன அவனை எழுப்ப இயேசு வந்தது போல என் வாழ்க்கையிலும் முறிந்து விடுகிற நம்பிக்கைகளை ஆசீர்வதிக்க வருவார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? உன் பிரச்சனையினுடைய வேகம் உன்னை அப்படி கேட்க வைக்கிறது. என் அருமையான சகோதரி, சகோதரியே, உன்னுடைய ஏமாற்றங்கள், வருத்தங்கள், சஞ்சலங்கள் உன்னை அப்படி பேச வைக்கின்றன. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பசியோடு வாடி உட்கார்ந்திருந்தான் தேவ மனிதனாகிய எலிசா. அவனுக்கு எதையும் கொடுக்க யாரும் இல்லை. நாடோ பஞ்சத்தில் இருக்கிறது, வறட்சியில் இருக்கிறது. அவனுக்கு கொடுக்க ஒருவரும் இல்லை, கொடுக்க ஒருவராலும் முடியவில்லை. கொடுமையான ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பாகால் சலீசாவிலிருந்து ஒரு மனிதனை அனுப்பிய கர்த்தர் உனக்கும் ஆதரவான ஒரு சூழ்நிலையை அனுப்புவார். எதுவுமே நடக்க முடியாத சூழ்நிலையிலே கர்த்தர் அதிசயமாக ஒரு மனிதனை அனுப்பியது போல, இங்கு எதுவுமே நடக்க முடியாத நிலைமை தானே இங்கு வந்தது போல உன் வாழ்க்கையில் தேவ தூதனை கர்த்தர் அனுப்புவார். நீங்கள் விசுவாசியுங்கள். நெருக்கமான நேரமாக இருக்கலாம், இருண்ட நேரமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலே ஒரு பெரிய உதவியை எனக்கு அனுப்புவார் என்ற எதிர்பார்ப்போடு இருங்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வேகமாக செல்கிறார். எங்கே போகிறார் இயேசு? நகரத்தை நோக்கி. பிரியமானவர்களே, அந்த கூட்டம் எங்கே போகிறது? நகரத்தை விட்டு. நகரத்தை விட்டு வெளியே போகிறார்கள். ஒரு கூட்டம் நகரத்துக்குள்ளே போகிறது.
இயேசு நகரத்தை நோக்கி போகிறார். நீங்கள் நகரத்தை நோக்கி போங்கள். எந்த நகரம்? எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்காக அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் கானான் தேசத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கவில்லை. அவன் கால்கள் கானான் தேசத்தை நோக்கி ஓடின. அவன் இதயமோ நித்திய நகரத்துக்காக ஓடிக்கொண்டிருந்தது. பரம வாசஸ்தலத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியை, நமக்கென்று ஒரு நித்திய நகரத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த நித்திய நகரத்துக்காகவே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். யோவான் 14:2. யோவான் 14:2. நான் உங்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி, நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை சந்திக்க மறுபடியும் வருகிறோம். அருமையானவர்களே, இயேசு நம்மிடத்தில் சொல்லிவிட்டு போனது, நான் திரும்ப வருவேன், ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி போயிருக்கிறார். எதற்காக கர்த்தரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்மை வந்து அழைத்து கொண்டு போவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கே அழைத்து கொண்டு போவார்? ஒரு நகரத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார். இதை நீங்கள் வாழ்நாளில் மறந்துவிடவே கூடாது. நீங்கள் பரலோக பிரயாணிகள். உங்கள் லக்கு அந்த நித்திய நகரம். அந்த நகரத்தை அடைவதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய லக்காக இருக்க வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும், எந்த பிரச்சனையில் இருந்தாலும், ஒரு ஆழமான நம்பிக்கை, நான் நித்திய நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், அந்த நகரத்தை நான் போய் சேர வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வெளிப்படுத்தல் 21:10 இவ்விதமாக அந்த நகரத்தை குறித்து சொல்லுகிறது. 21:10. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியானவர் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த பரம எருசலேமாகிய இந்த நகரத்தை நோக்கித்தான் நான் போய் கொண்டிருக்கிறோம். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்நாளில் இந்த நகரத்தை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள்? நித்திய நகரத்தை நோக்கி. நாம் நகரவாசிகள், அதை நோக்கியே நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி நம்முடைய வாசஸ்தலம் அல்ல. ஒரு நித்தியமான நகரத்துக்கு போகிறோம். நம்முடைய சபையிலே சில சமயத்தில் பரம எருசலேம் என் ஆலயம், நான் வாஞ்சிக்கும் வீடதே என்று பாடின உடனே சிலவிட முகம்லாம் அப்படி சுருங்கிறோம். என்ன பாஸ்டர் சாவு பாட்டு பாடிட்டாரு? எருசலேம் என்று என்ன பாடல்? சாவு பாடல். நித்திய நகரத்தை குறித்த ஒரு பாடல். பரலோகமே என் சொந்தமே என்று பாடுவதற்கு கிறிஸ்தவரே பயப்படுகிறான். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையுடைய லக்கு இந்த உலகத்தை விட்டு நித்திய நகரத்துக்கு போகிறோம். பரம எருசலேமாகிய என் தேவரது நகரத்தை போல நான் சந்திப்பேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த நகரத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்தை விட்டு அழகான நித்தியமான நகரத்தை நோக்கி நாம் போகிறோம். அந்த வாசஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த நகரம் முடிந்தவுடனே நம்மை அழைத்து கொண்டு போவார். அருமையானவர்களே, இந்த ஊர்வலமானது நகரத்துக்குள்ளே போகிற ஊர்வலம், அந்த ஊர்வலத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அடுத்த கூட்டம் எங்கே போகிறது என்றால் கல்லறை தோட்டத்துக்கு போகிறது. மரணத்தை போய் சந்திக்க போகிறது. கல்லறைக்கு போகிறது. வெளிப்படுத்தல் 20:15 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 20:15. இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடல். ஒரு கூட்டம் நித்திய நகரத்துக்கு போகிறது.
ஒரு கூட்டம் அக்கினி கடலாகிய 2ஆம் மரணத்துக்கு போகிறது. பிரியமானவர்களே, 2இல் 1 நித்திய நகரத்துக்கு போய் சேர வேண்டும். இல்லாவிட்டால் எங்கு போய் சேர வேண்டும்? இந்த அக்கினி கடலாகிய 2ஆம் மரணம். இந்த கூட்டம் நகரத்துக்குள்ளே போகிறது, ஒரு கூட்டம் கல்லறையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த உலகமும் ஒரு கூட்டம் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலுக்கு போய் கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் பரலோக ராஜ்யத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியை, நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? அருமையானவர்களே, எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? இது ஒரு சாதாரணமாக நீ எண்ணிவிடக்கூடாது. நாம் நித்திய நகரத்துக்கு போகிற கூட்டமாக இருந்திருப்போமானால் ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரமல்ல, ஞானஸ்தானத்தில் புதிய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். அந்நிய பாசை பேசினால் மாத்திரம் போதாது, தேவ பலத்தாலே நிறைந்திருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருப்பது மாத்திரமல்ல, யாவரோடு சமாதானமாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நமக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினாலே நாங்கள் நகரவாசிகள் என்பதை நம்முடைய பக்கத்து வீட்டார்கள் நம்மை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் என்பதை அவள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கையிலே பாஸ்போர்ட் எப்போதும் இருக்கிறது என்பதை அவள் அறிய வேண்டும். ரட்சிப்பு என்கிற அந்த கடவுச்சீட்டோடு இருக்கிறோம். இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறோம், நித்திய நகரத்துக்கு போகிறோம் என்பதை நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்மை குறித்து சொல்வார்களா? பரலோக ராஜ்யத்துக்காக வாழ்கிற மக்கள் என்று அடையாளம் காட்டி நீங்களும் நானும் ஜீவிக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி இல்லாவிட்டால் 2வது கூட்டத்தில் இருப்போம். அது கல்லறையை நோக்கி போகிறது, இதுவோ அக்கினி கடலை நோக்கி போகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு யோசியுங்கள். இந்த ஆலயத்தில் இன்னும் கிறிஸ்துவுக்குள் இல்லாதிருப்பீர்களானால் நீங்கள் நகரத்துக்கல்ல நரகத்துக்கு போகிற நிலைமையிலே இருப்பீர். இல்லை, நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்தானம் உன்னை தப்பு வைக்காது. இல்லை, இந்த ஆலயத்தில் பல வருஷம் இருக்கிறேன், ஆலயத்துக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் நீ தப்ப முடியாது தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு. நீ கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டியாக இருந்தால் மாத்திரமே அந்த நகரத்துக்கு போக முடியும். ஆகையினாலே இந்த நகரவாசியா நீ இருக்கிறாயா என்பதை உன் கையில் உள்ள பாஸ்போர்ட் உன்னை காட்டும். அதனுடைய விவரங்கள் உன்னை சொல்லும். நீ யாருடைய மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறது? தேவகுமாரனுடைய மகன் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? உன்னுடைய சாயல் எதை காட்டுகிறது? தேவ சாயலை காட்டுகிறதா? என் பிரியமான சகோதரனே, சகோதரி, ஆகையினாலே நீங்கள் அவசரமாக உங்களை பரிசோதனை பண்ணுங்கள். நகரத்துக்கு போகிற தகுதி இருக்கிறதா? அந்த தகுதி இல்லாவிட்டால் இப்பொழுதே தகுதியை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தவற விடுவீர்களானால் புலம்பல் குற்றத்தோடு சேர்ந்து போய்விட வேண்டியது இருக்கும். ஆகையினாலே ஜாக்கிரதைப்படுங்கள். 3வதாக ஒரு கருணையின் வெளிப்பாடு. 13ஆம் வசனம் வாசியுங்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். அழாதே என்று சொன்னார். இது எல்லாரும் சொல்லக்கூடிய காரியம்தான். சில பேரை பார்த்து நம்ம சொல்லுவோம் அழாதன்னு சொல்லுவோம். அவள் தெரியும் பார்த்து நான் எங்கே அழுகிறேன், நான் சிரிச்சிட்டுலாம் இருக்கேன். சில பேர் சிரித்தாலே நமக்கு அப்படி தெரியும், அழுத மாதிரி தான் இருக்கும். நாம் யாரை பார்த்து அழாதே, சிரிக்கிற ஆளை பார்த்து அழாதன்றுவோம். அழாதே என்று ஒருவரை சொல்வதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பெற்ற தாயை இழந்து தவிக்கிற பிள்ளைகள் அழும்போது அழாதே என்று தான் சொல்லுகிறார்கள். கணவனை இழந்து தவிக்கிற பெண்ணை பார்த்து அழாதே என்று தான் சொல்லுகிறார்கள். அழாதே அழாதே என்று உலகம் சொல்லி என்ன பிரயோஜனம்? அது பழக்க சொல், பழமொழி. அதனாலே ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்து அழாதே என்று சொல்வாரானால் அந்த வார்த்தையின் வல்லமை கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, கண்ணீர் ஊற்றையே அடைத்துவிடும். ஆகவே அவர் அழாதே என்று சொல்வாரானால் நம்மை சந்திக்கும் முதலாம் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லித்தான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் பயப்படாது என்று சொன்ன உடனேயே வாழ்க்கையில் நம்பிக்கை பிறக்கின்றன. மனிதன் பயப்படாது என்று சொல்வதில் அர்த்தமில்லை, மனிதன் அழாது என்று சொல்வதில் அர்த்தமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் அழாதே என்று பெண்ணை பார்த்து சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, அன்று அன்னாள் அழுதாள்,
சொல்ல முடியாத இருதய பாரம். தேவ சமூகத்தில் விழுந்து அழுதாள். ஊழியக்காரன் கூட தவறாக புரிந்து சொல்லுகிறார், பேலியாளின் மகனை எதுவரைக்கும் குடித்து வெறித்திருப்பாய் என்று கேட்டான். ஆனால் அந்நாளோ, என்னை அப்படி சொல்லாதே, நான் இருதய பாரம் நிறைந்த ஒருவள் என்று துக்கம் நிறைந்தவளாய் தேவ சமூகத்தில் தன் கண்ணீரை ஊற்றி ஜெபம் பண்ணினாள். வேதம் சொல்கிறது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவருடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றினார். தெய்வ சமூகத்தில் அழுத அந்த பெண்ணுடைய சரித்திரம் மாறியது போல இன்றைக்கு உங்கள் அநேகருடைய சரித்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் கண்ணீர் ஊற்றை கர்த்தர் அடைப்பார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயமான காரியங்களை செய்வார். ஏனென்றால் உங்கள் ஜெபம் வீண் போகாது. கண்ணீரோடு நீங்கள் எடுத்த ஜெபங்கள் தேவ சமூகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. ஆகையினால் ஆண்டவர் உங்களை பார்த்து அழாதே என்று சொல்லும்படி தெய்வ சமூகத்தை உங்கள் கண்ணீரை விடுங்கள். அருமையானவர்களே, நீங்களே தவறு செய்துவிட்டு அந்த தவறு நிமித்தமாக கண்ணீர் விட்டார், அந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்க மாட்டாரே. ஏசாவின் கண்ணீரை கர்த்தர் துடைக்கவில்லை. அழுது அழுது புலம்பியும் அவன் கண்ணீரை கர்த்தர் துடைக்கவில்லை. யூதாசின் கண்ணீரை கர்த்தர் துடைக்கவில்லை. பேதுருவின் கண்ணீரை கர்த்தர் துடைத்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த பெண்ணினுடைய கண்ணீரின் ஊற்றை துடைத்தது மாத்திரமல்ல, அந்த கண்ணீர் ஊற்றை அடைப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அருமையானவர்களே, தாவீது பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்கிறார். என் பிரியமான சகோதரனே, என் அருமையான சகோதரியை, கடந்த இராக்காலத்திலே அழுவதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுது அழுது சொர்ந்து போனாயோ? இனி என்னாலே அழக்கூட முடியாது ஆண்டவரே. நான் எவ்வளவு அழ வேண்டுமோ அவ்வளவு அழுது விட்டேன். சிந்த வேண்டிய கண்ணீர் எல்லாம் சிந்தி ஆயிற்று. அவ்வளவு பலவீனப்பட்ட உனக்கு தாவீது அழுவதற்கு பலன் இல்லாமல் போன பிறகு கர்த்தர் அவரை விடுவித்த தேவன் உன்னையும் நிச்சயமாய் விடுவிப்பு. ஆகவே இந்த காலை வேளையிலே உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அழாதே, நீ அழாதே, நீ வருத்தப்படாதே, சஞ்சலப்படாதே என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன் வருத்தங்கள் என் கணக்கில் இருக்கின்றன, உன் கண்ணீர் என்னுடைய கணக்கில் இருக்கிறது, உன் அரைச்சல்கள் என் கணக்கில் இருக்கிறது என்று. நாலாவது காரியமாய் நாம் பார்க்கிறோம், அங்கு ரெண்டு மகன்கள் சந்திக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரே பேரான மகன்கள். மரித்து போன மகன் அந்த ஏழை விதவைக்கு ஒரே மகன். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே மகன். இந்த ரெண்டு ஒரே மகன்களும் சந்திக்கிறார்கள். Two begotten sons. ரெண்டு மகன்களும் அங்கு சந்திக்கிறார். ஒருவர் நமக்காக மரிக்க உயிரோடு இருக்கிறார், ஒருவன் மரித்து உயிரோடு எழுந்திருக்க படுத்திருக்கிறான். ரெண்டு வித்தியாசமான மகன்களை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒரு மகன் பாவ உலகத்துக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர், இன்னொன்று பாவத்தில் மரித்து கிடக்கிற உலகம். அந்த வாலிபன் யார்? பாவத்திலே மரித்து கிடக்கிற உலகம்தான் இன்னொரு மகன். பிரியமானவர்களே, இந்த ரெண்டு பேரும் சந்திக்கிறார்கள். இந்த மகன்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். கொஞ்சம் சீக்கிரமாய் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ரெண்டு காரியம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிறந்த குமாரன் யார்? கொடுக்கப்பட்ட குமாரன் யார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பாலகனாக பிறந்தது யார்? இயேசு இரட்சகர். குமாரனாக கொடுக்கப்பட்டவர் யார்? தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து.
இரட்சகரும் அவர்தான், தேவகுமாரனும் அவர்தான். ஆனால் இரட்சகராக அவர் பிறந்தார், தேவகுமாரனாக அவர் கொடுக்கப்பட்டார். இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். வேதம் விருதாவாக எழுதவில்லை. இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்ததினாலே தான், அவர் பாலகனாக பிறந்ததினாலே தான் அவர் மரிக்க முடியும். ஆனால் அவர் உயிரோடு எழுந்திருக்க அவர் தேவகுமாரனாக இருக்க வேண்டும். தேவகுமாரனாக அவர் பிறக்கவில்லை, இரட்சகராக அவர் பிறந்தார், தேவகுமாரனாக அவர் இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து இரட்சகராக பிறந்தார், தேவகுமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆகவே இப்பொழுது இங்கு வருகிற அவர், பிறந்த மகன் இறந்திருக்கிறான், கொடுக்கப்பட்ட குமாரனாக இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்து இந்த மகனை உயிரோடு எழுப்புவதற்கு வந்திருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே எப்போதும் இந்த கொடுக்கப்பட்ட குமாரனை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல மாம்சத்தில் பிறந்து வளர்ந்தவர் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு தெரியும். இயேசு யார் என்றால் ஒரு பாலகனாக பிறந்து வளர்ந்து வாலிபனானார் என்பதுதான் தெரியும். ஆனால் நமக்கு தெரிய வேண்டும், அவர் பிறந்த பாலகன் மாத்திரமல்ல, நமக்கு அவர் கொடுக்கப்பட்ட குமாரனாக இருந்தார், தேவகுமாரனாக இருக்கிறார். ஆகையினாலே இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்ததினாலே எனக்காக மரித்தார், அவர் தேவகுமாரனாய் இருப்பதனாலே என்னை உயிரோடு எழுப்புவார். இந்த ரெண்டு காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே எனக்காக அவர் மரித்தது மாத்திரமல்ல, எனக்காக அவர் ஜீவனையும் கொடுப்பார். அதாவது தன் ஜீவனை தமக்கு கொடுப்பதல்ல, எனக்கு ஒரு ஜீவனை கொடுப்பார், என் நம்பிக்கைகளை வாழ வைப்பார். ஏனென்றால் அவர் தேவகுமாரன். ஆகவே ரெண்டு நிலைமையில் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். பாலகனாய் பிறந்தபடியினாலே அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தவர், தேவகுமாரனாய் இருந்ததினாலே அவர் எனக்கு ஜீவனை தந்தவர். இந்த ரெண்டையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக நம்பிக்கைகள் முறிந்து விழுந்திருக்கலாம். நீங்கள் தேவகுமாரனை விசுவாசியுங்கள். இந்த குமாரன் என்னுடைய இழந்து போனவர்களை தேடி தருவார், முறிந்து போன நம்பிக்கைகளுக்கு அவர் ஜீவன் தருவார் என்பதை விசுவாசியுங்கள். நீங்கள் வீட்டுக்கு போய் விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? என் ஆண்டவரே, அநேக அவநம்பிக்கைகள், அநேக எதிர் சிந்தனைகளோடு நான் ஆலயத்துக்கு போனேன். என் கர்த்தரோ என் நம்பிக்கைகளை மறுபடியும் தழைக்க பண்ணினார். என் கர்த்தர் எனக்கு புதிய ஜீவனை தந்து அனுப்பியிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, அடுத்ததாக ஐந்தாவது காரியம், ரெண்டு வேதனை உள்ளங்கள். ரெண்டு வேதனையான உள்ளங்களை அங்கு பார்க்கிறோம். இந்த விதவையானவள் ஒரே மகனை இழந்து போனாள். ஒரு மகனை இழந்து போவது என்பது லேசான காரியம் அல்ல. சகரியா 12:10 கடைசி வாசியுங்கள், 2ஆம் பகுதியே. சகரியா 12:10 கடைசி பகுதி. ஒருவன் தன் ஒரே பேராரனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். வேதம் துக்கத்திலேயே பெரிய துக்கமாக எதை சொல்லுக? அன்பிலே பெரிய அன்பாக தாயின் அன்பை சொல்லுகிறது. துக்கத்திலேயே பெரிய துக்கமாக எதை சொல்லுகிறது? தன் ஒரே மகன் மரித்து போனால் ஒரு தாய் எப்படி அழுவாளோ, ஒரு தகப்பன் எப்படி அழுவானோ, அதுதான் துக்கத்திலேயே பெரிய துக்கம் என்று. அப்படியானால் இந்த மகள் தான் அவ்வளவு பெரிய வேதனையை தாங்கி இருக்கிறாள். வேதம் சொல்லுகிற மிகப்பெரிய துன்பத்தை சுமக்கிற பாத்திரமாக இருந்தது இந்த ஏழை விதவை. இவள் தான் அவ்வளவு பெரிய சுமையை சுமக்கிறாள். இயேசு கிறிஸ்து உலகத்தையே தான் உண்டு பண்ணின உலகத்தையே இழந்து போனார். அனைவரையும் அவர் இழந்து போனார். ஆதாமுக்குள் தான் படைத்த அனைவரையும் இழந்தவராக இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு மகனை இழந்த அந்த தாயின் துக்கம், தான் படைத்தவர்களை இழந்து போன குமாரனுடைய துக்கம். ரெண்டு துக்கங்களும் சந்திக்கின்றன. ஒன்று மாம்சீக துக்கம், இன்னொன்று ஆவிக்குரிய துக்கமாக இருக்கிறது. ஆகவே
இந்த ஏழை விதவையை விட அதிக துக்கம் உள்ளவராய் இயேசு அங்கே கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் நகரத்தருகே வந்து கொண்டிருக்கிறார். நாயின் ஊராகி அந்த நகரத்தருகே வருகிறார். இதற்கு முன்பு இன்னொரு நகரத்தின் அருகே அவரை பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில். அவர் அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைக்கும் இந்த சமயத்திலாவது உன் சமாதானத்தை நீ தேடினால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார். அப்படித்தானே? ஆகையினால் எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் அழுவார். ஏனென்றால் எருசலேம் நகரத்தை அவர் இழந்து போனார். எருசலேம் நகரம் தேவனை விட்டு விலகி போயிற்று. அந்த துக்கத்தினாலே இந்த நகரத்தை பார்த்து அழுவார். அதே துக்கம்தான் இப்போது நாயின் ஊருக்கு வருகிற இயேசு கிறிஸ்து இந்த மகன் மீது உள்ள பாரத்தினாலே வருகிறார். ரெண்டு துக்கமுள்ள இருதயங்கள் சந்திக்கின்றன. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அநேக முறை சொல்லுகிறாய், நான் வேதனைப்படுகிறேன், நான் சங்கடப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், இது என் கர்த்தருக்கு தெரியுமா என்று. வேதம் சொல்வதை கவனியுங்கள். என் சங்கடம் அவருக்கு தெரியுமா என்று கேட்கிறீர்கள் அல்லவா? இந்த வசனத்தை கவனியுங்கள். ஏசாயா 63:9. ஏசாயா 63:9. அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். போதும், அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். இப்போது நீங்கள் விளங்கிக் கொள்ளத்தக்கதாக சொல்லுகிறேன், நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்படுகிறார். நீ அழும்போது அவர் அழுகிறார். நீ கலங்கி நிற்கும் போது அவர் கலங்கி நிற்கிறார். In all my troubles, in all my afflictions, he is afflicted. என்னுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்படுகிறார். என் பிரியமான தேவ பிள்ளையே, நீ சஞ்சலப்படுகிறாய், அதிலே அவரும் சஞ்சலப்படுகிறார். நீ வேதனைப்படுகிறாய், அவரும் வேதனைப்படுகிறாய். நீ வியாதியினால் துடிக்கிறாய், அவரும் இந்த வேதனையை அவரும் உணர்கிறார். ஒரு பழமொழி இருக்கிறது, your sorrows are much felt in heaven. உன்னுடைய வருத்தங்கள் பரலோகத்தில் அதிகமாய் உணரப்படுகின்றன. நீ அழுவதை உன் வீடு உணரவில்லை, நீ அழுவதை உன் தாய் உணரவில்லை, நீ அழுவதை உன் தகப்பன் உணரவில்லை, நீ அழுவதை உன் கணவன் பார்க்கவில்லை, நீ அழுவதை உன் மனைவி பார்க்கவில்லை. Your sorrows are much felt in heaven. ஆனால் உன்னுடைய வருத்தங்கள் சங்கடங்கள் பரலோகத்தில் அதிகமாக உணரப்படுகின்றன. கர்த்தர் அவைகளை உணர்கிறார். தேவன் அவைகளை தன் இருதயத்தில் உணர்வுகளாய் உங்களுக்கு உதவி செய்கிறார். அருமையானவர்களே, ஆகையினால் இந்த தாயினுடைய விசாரம், இந்த தாயினுடைய வருத்தம், இந்த தாயினுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் இயேசு தன் இருதயத்திலே சுமந்தார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு நான் கேட்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆமென். ஆம், பிரியமானவர்களே, இன்றைக்கு எதை செய்வீர்களா? திரும்ப திரும்ப கவலையோடு வீட்டில் உட்காராதீர்கள். ஐயோ, சில பேருக்கு கவலைப்படுவதே ஒரு பிரியம். எப்போது நான் கவலைப்படுகிறேன், எனக்கு சங்கடமாக இருக்கிறது சொல்வதே அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த பிசாசனுடைய தந்திரத்திலிருந்து வெளியே வாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் நாயின் ஊருக்கு கடந்து வந்து அவருடைய பாதங்கள் உன் வீட்டிற்கும் கடந்து வந்து உன் துக்கங்களை, துயரங்களை, வருத்தங்களை, நஷ்டங்களை மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவன் உன் வாசற்படியை கடந்து வருவாராகையினாலே நீ நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை இழந்து போகாதே. அவர் உன்னை விசாரிக்கிறவர். எத்தனை பேர் நீ நம்புகிறீர்கள் கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் என்று?
அவர் விசாரிக்கிறவராக இருந்தால் நீங்கள் ஏன் பாரத்தை சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள், நான் ஏன் சுமந்து கொண்டே இருக்கிறேன், அவர் மீது வைத்து விடுங்கள். இதுதான் நாயினூர் வாசலிலே இயேசு சொல்கிற செய்தி. ஆறாவது பகுதி, இரு விரோதிகள் சந்திக்கிறார்கள். ரெண்டு விரோதிகள், ரெண்டு சத்துருக்கள் சந்திக்கிறார்கள். யார் சத்துரு? இயேசு ஒரு சத்துருவாய் இருக்கிறார். யாருக்கு? பாவத்துக்கு சத்துரு, பரிசுத்தத்துக்கு நண்பன். இயேசு அங்கு வருகிறார். அவர் ஜீவன். அங்கு பறித்து கிடக்கிற அவன் மரணம். மரணம் இயேசுவுக்கு பகை. இயேசு மரணத்தை எங்கு கண்டாலும் அவர் அதை பரிகரிக்கவே விரும்புவார். அவர் எந்த இடத்தில் அவர் கண் முன்னாலே ஒரு அடக்கம் நடந்ததாக வேதம் சொல்லவில்லை. எந்த இடத்திலும் அவர் இருந்தால், அது ஒரு சிறு பெண்ணாக இருக்கட்டும், அது அடக்கம் பண்ணின லாசருவாக இருக்கட்டும், எங்கேயும் அவர் மரணத்தை வெல்கிறவராகவே இருந்தார். என்ற மரணத்தை தேவன் பகைக்கிறவரும் அருவருக்கிறவருமாய் இருந்தார். மரணம் என்பது தேவ திட்டத்தை சீர்குலைத்து போடுகிறது. இப்போ நான் உங்களுக்கு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இதெல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று எண்ணும் போது நான் மரித்து போனால் என் தேவனுடைய திட்டங்கள் நொறுங்கி போகின்றன. என்னை குறித்த என் தேவ திட்டம் நிறைவேறவில்லை ஆகினால் மரணம் தேவனை பொறுத்தவரைக்கும் சத்துரு. ஆகவே இந்த மரணமாகிய சத்துருவை ஜீவனாகிய இயேசு சந்திக்கும் பொழுது ஒன்றுக்கொன்று விரோதமானவைகள். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசியுங்கள். பரிகரிக்கப்படும் சத்துரு, கடைசி சத்துரு மரணம். ஆகவே இந்த கர்த்தருடைய பிரதானமான நோக்கங்களில் ஒன்று மரணத்தை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று. அது கடைசியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஆனால் இப்பொழுதோ நாம் அவர் மரணத்தை பிடியிருந்து நம்மை விடுவித்து வைக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆகையினால் நீங்கள் ஆக்சிடென்ட், கொள்ளை நோய்கள், வாதைகள் இப்படி வந்துவிடுமோ என்று பயந்து கொண்டே ஜீவிக்காதபடி தேவனுடைய நோக்கத்தை அறியுங்கள். நான் ஜீவனோடு இருப்பது என் கர்த்தருடைய சித்தம். அவருடைய சித்தத்தை செய்வதற்காக எனக்கு வாழ்நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அவருடைய ஜீவனை நம்புங்கள். அருமையானவர்களே, இவ்விதமாக இங்கு வந்த அவர் தன் இந்த மரணத்தை இப்போது ரத்து செய்தார், கேன்சல் பண்ணினார். உங்கள் வாழ்க்கையிலும் இதுதான் முடிவு என்று அரசாங்கம் ஒரு கடிதம் அனுப்பி இருக்கலாம். இதுதான் முடிவு என்று ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கிறார். My Lord is able to cancel it. அதை என் கர்த்தர் நீக்குவார், அந்த உத்தரவை நீக்குவார். எந்த உத்தரவானால் நீதிமன்றத்தின் உத்தரவு மேல் தெய்வம் உத்தரவிடுவார். மருத்துவ ரீதியான உத்தரவு மீது தேவன் உத்தரவிடுவார். உங்களுக்கு விரோதமாக சத்துரு கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலை மீதும் தேவன் அதிகாரமுடையவராக இருக்கிறார். மரணத்தின் மீது அதிகாரம் உள்ள கர்த்தர் எல்லா எது சூழ்நிலை மீதும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக வல்லமையான தொடுகை, a powerful touch of Jesus. இயேசு கிறிஸ்து வல்லமையினால் தொடுகிறார். 14ஆம் வசனம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரியான நேரத்தில் வந்து அதை தொட்டார். கொஞ்சம் தாமதப்பட்டிருப்பார், ஆனால் அவரை தொட முடியாதபடி அவன் புதைகுழியிலே போயிருப்பான். அதன் பிறகு என் ஆண்டவராலே ஒன்று செய்ய முடியாது என்றல்ல, இப்போது உள்ள இந்த சரித்திரம் மாறி இருக்கும். அது எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் சரியான நேரத்தில் ஆண்டவர் வந்து தொட்டார். என் பிரியமான தேவ பிள்ளையே, சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை கர்த்தர் தொடுவார். சரியான நேரத்தில் உன் குடும்பத்திலே கர்த்தர் கரத்தை நீட்டுவார். The right time Jesus will come and touch you. சரியான நேரத்தில் இயேசு வருவார். எவ்வளவோ நேரமாய் விட்டது. அவன் மரித்தான், அழுதார்கள், அவனை தூக்கி கொண்டு போகிறார்கள். அடக்கம் பண்ணுவதற்கு சற்று முன்பு இயேசு வந்து விட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் நம்பிக்கைகள் சிதறி இனி எதுவுமே நடக்காது என்று அஸ்தமனம் வருகிற வேளையில் விடிய காலம் உங்களை சந்தித்து விடும். ஆம் சகோதரனே,
இங்கு அப்படித்தான் சரியான நேரத்தில் ஆண்டவர் வந்தார். வந்து பாடையை தொட்டார். A powerful touch. பிரியமானவர்களே, அங்கு வர வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயம் ஆண்டவருக்கு இல்லை. சுத்த கிருபை. அவர் அங்கு வந்தார். உங்கள் வீட்டுக்கும் ஆண்டவர் வருவார். உன் நம்பிக்கைகள் மரித்து அவைகளை நீ அடக்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு இனி என் வாழ்க்கையில் இது நடக்காது, என் வாழ்க்கையில் இது ஒருபோதும் வராது என்று கண்ணீரோடு அடக்கம் பண்ண ஒரு வேளைக்கு முன்பு ஆண்டவர் வந்து அப்படி அடக்கம் பண்ணியிருந்தால் அதை தோண்டி எடுத்து கர்த்தர் புது வாழ்வை கட்டளையிடுவார். என் தேவன் ஜீவன் உள்ளவர். என் கர்த்தர் எதையும் மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீயோ அவர் மீது விசுவாசம் உள்ளவனாயிரு. வாசிகள் பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன செய்தான் வாசியுங்கள். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். ஆம் பிரியமானவர்களே, அவன் மரணத்திலிருந்து எழுந்தான் என்பதற்கு ஒரு அடையாளம். அவன் பேசத் தொடங்கினான். அவன் பேசத் தொடங்கினான். பரிசுத்த பவுல், பாரம்பரியத்திலே மரித்து கிடந்த பவுல், கிறிஸ்துவுக்கு விரோதமான வைராக்கியத்தில் இருந்த பவுல், இயேசுவாரை தொடப்பட்டு ஜீவன் பெற்ற பிறகு வேதம் சொல்கிறது அவன் தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தான். அவன் பேசத் தொடங்கினான். அருமையானவர்களே, ஆகையினால் நீங்கள் இனிமேல் விசுவாச வார்த்தைகளை பேசத் தொடங்குங்கள். கர்த்தரை குறித்த நன்மையான காரியங்களை சொல்லுங்கள். இயேசு நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது, அவர் மீது வைத்த நம்பிக்கை ஒருபோதும் என்னை வெட்கப்படுத்தாது என்பதை சொல்லுங்கள். இவன் மௌனமாக இருந்தான். அவன் எழுந்ததுக்கும் படுத்ததுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் எழுந்தான், அவன் பேசத் தொடங்கினான். இன்று முதல் நீங்கள் பேசத் தொடங்குங்கள். என் கர்த்தர் நல்லவர் என்பதை பேசத் தொடங்குங்கள். தேவனது வெற்றிகளை பேசத் தொடங்குங்கள். அவருடைய மகிமையை பேசத் தொடங்குங்கள். அவருடைய ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். இயேசு வருகிறார் என்பதை பேசத் தொடங்குங்கள். மௌனமாக இராதீர்கள். கர்த்தர் உங்களை எழுப்பியிருக்கிறபடியினாலே ஒரு தீர்மானம், நான் பேசத் தொடங்குகிறேன். என் கர்த்தரை குறித்து பேசத் தொடங்குகிறேன். விசுவாசத்தை பேசத் தொடங்குகிறேன். நற்செய்தியை பேசத் தொடங்குகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பை பேசத் தொடங்குகிறேன். அவருடைய மரணத்தை குறித்து பேசத் தொடங்குகிறேன். அவருடைய வருகையை குறித்து பேசத் தொடங்குகிறேன் என்று நீங்கள் பேசத் தொடங்குங்கள். நீங்கள் ஜீவன் உள்ளவர் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை முன் நிறுத்தி இந்த கருகலான வேத பகுதியிலிருந்து எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. ஆண்டவரை பிரசங்கிப்பதும் கேட்பதும் இது சற்று கடினமாக இருந்தாலும் நாங்கள் விசுவாசிப்பதற்கு இது எளிதாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்த்து ஒன்று சொல்கிறோம், கோணலானதை செவ்வையாக்கினீர். என் இருளை நீ வெளிச்சமாக்கினீர். என் துக்கம் சந்தோஷமாக மாறிற்று. நன்றி ஆண்டவரே, நன்றி. வல்லமை உள்ள கரத்தில் தருகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரை. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.